வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்திவீச்சு. இன்றைய செய்திவீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. இலங்கையில் இன்னும் 10 நாட்களில் உள்ளூராட்சி தேர்தல் களம் இடம்பெறவுள்ள நிலையில் அந்த தேர்தல் களத்தை மையப்படுத்திய இறுதிவார பரப்புரைகள் எதிர்வரும் திங்கட்கிழமைக்குள் நுழையவுள்ள பின்னணியில் தற்போது வடக்கில் ஏகேடிஆர் மற்றும் அவரது அமைச்சரவை முகங்கள் அதிகமாகவே பிரசன்னப்பட்டுள்ளன. கடந்த வருடம் இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாணம் உட்பட்ட இடங்களில் அதிசயமாக தமது தரப்புக்கு கிட்டிய வாக்கு வீதம் எதிர்வரும் தேர்தல் களத்தில் கிட்டிக்கொள்ளாமல் விட்டால் அது ஒரு முக்கியமான குறியீட்டு செய்தியை உள்ளூருக்கும் உலக அரங்குக்கும் வழங்கிக் கொள்ளும் என்பதால் வடக்கு உட்பட்ட தமிழர் தாயக பரப்பில் இயலுமானவரை தமக்குரிய வாக்குகளை கவர வெற்றி நமதே ஊரெமதே என்ற தமிழ் கொட்டொலியின் கீழும் ஏகேடிஆர் தரப்பின் பரப்புரை நகர்வுகள் இடம்பெற்று வருகின்றன. அந்த வகையில் இன்று ஏகேடிஆர் மீண்டும் ஒரு முறை வடக்கில் பிரசன்னப்பட்டார். வவனியாவில் இன்று காலை பிரசன்னப்பட்ட அவர் வவனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை எனவும் வவனியா தெற்கு சிங்கள பிரதேச சபை எனவும் இருக்கும் சபைகள் உட்பட்ட வவனியாவின் உள்ளூராட்சி மையங்களில் தனது பரப்புரைகளை நடத்தி கொண்டார். வவனியா நகரசபை மைதானத்தில் ஏகேடிஆரின் பிரதான பரப்புரை இடம்பெறும் வகையில் நிகழ்ச்சி நிரல்கள் இருக்க அவரது வவுனியா பயணத்தை மையப்படுத்தி ஒரு நீதிகோரல் ஒன்றுகூடலை செய்யும் நிரல் தமிழ் மக்களின் முற்றங்களில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட மாந்தர்களின் உறவினர்களிடம் இருந்தது. இந்த ஒன்றுகூடலை தடுக்கும் வகையில் ஸ்ரீலங்கா காவல்துறை வலிமை போலவே நீதிமன்றத்தில் தடை உத்தரவு ஒன்றை கோரிக்கொண்டாலும் ஸ்ரீலங்கா காவல்துறையின் இந்த கோரிக்கை நீதிமன்றத்தால் நேற்று நிராகரிக்கப்பட்டது. வவுனியா மட்டுமல்ல, யாழ்ப்பாணம் உட்பட்ட ஏனைய வடக்கின் இடங்களிலும் ஏகேடிஆரின் அமைச்சக முகங்கள் வாக்கு வேட்டைக்கான பரப்புரைகளில் தீவிரமான கரத்துண்டுகளை நீட்டி வருவதை காண முடிகிறது. அந்த வகையில் கீரிமலையில் அமைந்துள்ள அரசு தலைவர் மாளிகையை வடக்கு மக்களின் சேவைக்கு வழங்குவது குறித்த கலந்தாய்வு ஒன்று ஏகேடிஆரின் நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அனுர கருணாதிலகவனால் நேற்று கீரிமலையில் நடத்தப்பட்டது. இதேபோல வடக்கில் உள்ள தமிழ் அரசியல்வாதிகள் கடந்த 70 வருட காலமாக தமிழ் மக்களை ஏமாற்றி வருவதாக ஏகேடிஆரின் வலது கர தளபதிகளில் ஒருவரும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தின் ஏகேடிஆர் தரப்பு அவை முதல்வருமான அமைச்சர் விமல் ரத்நாயக்கா முழங்காவில் பகுதியில் குற்றஞ்சாட்டி கொண்டார். அத்துடன் தமிழ் அரசியல்வாதிகள் வடக்கின் அபிவிருத்திக்கென வழங்கப்பட்ட அரச பணத்தை திருப்பி அனுப்பியதாகவும் அவர் குறைப்பட்டுக் கொண்டார். ஆனால் இவ்வாறாக கொழும்பால் ஒதுக்கப்பட்ட நிதியை செலவீனம் செய்து கொள்ள வேண்டுமானால் அதற்கு கொழும்பில் உள்ள அதிகாரிகளால் உரிய காலத்தில் அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்ற நியதி குறித்தும் அவ்வாறாக வழங்கப்படும் அனுமதிகளால் ஏற்பட்ட தாமதங்கள் குறித்தும் விமல் ரத்நாயக்கா தனது உரையில் சொல்லிக் கொள்ளவில்லை. பொதுவாகவே ஸ்ரீலங்காவின் நிதியமைச்சர் என்ற வகையில் முதன்மை தலையாரிகளால் பாதீடுகள் அறிவிக்கப்படுவது வழமை. அவ்வாறாக அறிவிக்கப்படும் பாதீட்டு அறிவிப்புகளில் வடக்கு கிழக்குக்கான நிதியும் அறிவிக்கப்படும். ஆனால் நாடாளுமன்ற அரங்கில் முதன்மை தலையாரிகள் அறிவிப்பது போல உண்மையில் ஸ்ரீலங்கா திரைசேரி இந்த நிதியை ஒதுக்கிக் கொள்கின்றதா என்ற விடயத்தில் ஒரு முக்கியமான வினா இருக்கத்தான் செய்கிறது. இவ்வாறான யதார்த்தமான வினாக்கள் இருந்தாலும் நிதி கொள்ளை மற்றும் நிதி மோசடிகள் இடம்பெறும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு இனிமேலும் நிதியை வழங்கிக் கொள்ள போவதில்லை நேற்று அனுராதபுரத்தில் மீண்டும் ஒருமுறை தெரிவித்த பின்னர்தான் இன்று ஏகேடிஆர் வவனியாவுக்கு நகர்ந்தார். வடக்கில் மட்டுமல்ல, கிழக்கிலும் திசைகாட்டி முகங்களின் பரப்புரைகள் தீவிரமாக இடம்பெற்றுக் கொள்கின்றன. இவ்வாறாக வடக்கு கிழக்கில் திசைகாட்டி முகங்களின் பரப்புரைகள் இடம்பெற அதற்கு மறுபுறத்தே ஏகேடிஆர் தரப்பை வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு தமிழ் தேசிய கட்சி தலைகள் வறுத்தெடுத்து கொண்டாலும் எதிர்த்து கொண்டாலும் தமிழ் மக்களின் வாக்குகளை எடுக்கும் விடயத்தில் தமிழ் தேசிய கட்சிகளுக்குள்ளே ஒரு குடுமிப்பிடி தொடர்வது வேறு கதை. ஏகேடிஆர் தரப்பை பொறுத்தவரை தமது சிஸ்டம் சேஞ்ச் ஆட்சியால்
மக்களின் வாழ்வு உயரும் என்ற வார்த்தை யாலங்கள் விடுக்கப்பட்டாலும் இலங்கையில் கடந்த 2022 ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிக்கு பின்னர் நாட்டில் வதியும் 1/3 மக்கள் கடுமையான வறுமை நிலையில் உள்ளதாக உலக வங்கி இந்த வாரம் ஒரு அறிக்கையிடலை செய்துள்ளது. உலக உணவு திட்டம் இலங்கை குறித்து ஏற்கனவே வெளியிட்ட அறிக்கையில் இலங்கை தீவில் கடந்த 5 ஆண்டு கால பகுதியில் அந்த தீவில் வாழும் 5 வயதுக்குட்பட்ட சிறார்களின் ஊட்டச்சத்து குறைபாடு அதிக அளவில் வெளிப்படுவதான அவல அறிக்கையொன்று வெளிப்பட்ட நிலையில் அந்த தரவையும் தனது அறிக்கையிடலில் சுட்டிக்காட்டிய உலக வங்கி இலங்கையில் உள்ள 24.5% மக்கள் அபாயகரமான உயர் வறுமைக்குள் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இக்கேடிஆரின் சிஸ்டம் சேஞ்ச் கொட்டளிக்கும் அந்த இலக்குக்கும் இப்போதைய உள்ளூராட்சி தேர்தலுக்காக முன்வைக்கப்படும் வெற்றி நமதே ஊரெமதே என்ற கொட்டொலிக்கும் இவ்வாறான மறுபக்கங்கள் இருப்பது யதார்த்தமானவை. அமெரிக்காவிலிருந்து அதன் 2.2 டொனால்ட் ட்ரம்ப் இலங்கை தீவை நோக்கியும் சொடுக்கிய வரி உயர்வுக்கான நகர்வில் தற்போது வாஷிங்டனில் ஸ்ரீலங்கா தலைகள் பேச்சுக்களை நடத்தி ஒரு சமரசத்தை எட்டிக்கொண்டதான கதைகள் எல்லாம் வந்தாலும் இலங்கை தீவு குடிமக்களில் வறுமை கணிசமாக இருப்பதான அறிக்கையிடல்கள் வரத்தான் செய்கின்றன. அமெரிக்க அரசு தலைவர் அண்மையில் விதித்த உயர் வரியிலிருந்து தப்பித்துக் கொள்ளும் வகையில் கொழும்பு அதிகார மையம் சில சமரச நகர்வுகளை எடுத்துக்கொண்டாலும் இப்போது மறுபுறத்தே ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கைக்கு வழங்கும் GSP+ எனப்படும் பொதுமைப்படுத்தப்பட்ட முன்னுரிமை திட்ட வரிச்சலுகை தொடர்வது குறித்த இன்னொரு சவாலான நிலையை ஸ்ரீலங்கா எதிர்கொள்கின்றது. அந்த வகையில் இந்த வரிச்சலுகையை இலங்கைக்கு தொடர்ந்தும் வழங்குவது குறித்த ஒரு முடிவை எடுப்பதற்கான கண்காணிப்பு குழு ஒன்று நாளை மறுதினம் 28ஆம் தேதி முதல் எதிர்வரும் மே மாதம் 7ஆம் தேதி வரை இலங்கையில் தங்கி தனது கண்காணிப்புகளை மேற்கொள்ள உள்ளது. இந்த குழு தனது GSP+ கண்காணிப்பையும் அதேபோல மே 6ஆம் தேதி இடம்பெறும் உள்ளூராட்சி தேர்தலையும் ஊரக்கண்ணால் பார்த்துவிட்டு கிளம்ப உள்ளதாக தெரிய வருகிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுத்தவரை தாம் வழங்கும் GSP+ சலுகையை பெறும் நாடு ஒன்று அதற்கான நிபந்தனைகளை தனது நாட்டில் அதாவது உள்ளூரில் பூர்த்தி செய்து கொள்கின்றதா என்பதை அறிவது முக்கியமான ஒரு கடப்பாடாக உள்ளது. அந்த வகையில் தற்போது அவ்வாறான ஒரு களப்பயணத்தை நாளை மறுதினம் ஐரோப்பிய ஒன்றிய குழு இலங்கையை நோக்கி செய்ய உள்ளது. ஐரோப்பிய ஒன்றிய குழு மேற்கொள்ளும் இந்த பயணத்தின் நோக்கம் ஸ்ரீலங்காவில் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டம் உட்பட்ட இலங்கையின் மனித உரிமை நிலவரங்கள், அந்த தீவில் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் உரிமைகள், சுற்றுச்சூழலுக்குரிய பாதுகாப்பு, நல்லாட்சியின் தராதரம் ஆகியவற்றை உள்ளடக்கிய அவர்களின் டிக் பாக்ஸ் பட்டியல் நிரப்பப்பட உள்ளது. ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை 27 உறுப்பு நாடுகளையும் 450 மில்லியன் நுகர்வோரையும் கொண்டுள்ள ஐரோப்பிய ஒன்றிய சந்தை அதற்கு மிக மிக முக்கியமானது. இலங்கையின் மிகப்பெரிய 2வது பெரிய ஏற்றுமதி சந்தை ஐரோப்பிய ஒன்றியம் என்பதால் இந்த GSP+க்குரிய கள ஆய்வு அதற்கு தற்போது முக்கியமாக உள்ளது. ஆனால் என்னதான் இந்த கள ஆய்வுகளில் இலங்கைக்கு ஒரு சவால் நிலை இருப்பதாக பொதுவாக கூறப்பட்டாலும் இந்த கள ஆய்வுகளின் முடிவில் ஏதோ ஒரு வகையில் தமக்கு சாதகமான முடிவுகளை பிரசல்ஸில் இருந்து அண்மை காலமாக ஸ்ரீலங்கா அரசாங்கங்கள் பெற்று வருவதால் இந்த முறை ஆட்சி மாற்றத்தின் ஊடாக வெளிப்பட்ட அனுர தரப்புக்கும் பிரசல்ஸ் இந்த கனிவான பார்வையை காட்டும் எனவே எதிர்பார்க்கப்படுகின்றது. அதாவது இலங்கைக்கு தொடர்ந்தும் GSP+ வரிச்சலுகை கிட்டிக்கொள்ளும் அறிகுறிகள் ஏற்கனவே வெளிப்பட்டுள்ளன. உள்ளூரில் இவ்வாறான நகர்வுகள் இடம்பெற பிரித்தானியாவில் ஈழத்தமிழர்களால் நிர்வகிக்கப்படும் ஆலயங்களில் ஒன்றான லண்டன் ஈலிங்கம்மன் கோவிலுக்கு நைனாதீவு விகாரையின் தலைமை பிக்குவும் இன்னொரு முக்கியமான பௌத்த பிக்குவும் நேற்று பிரசன்னப்பட்டிருந்தமை உற்றுநோக்கலுக்குள்ளாகியுள்ளது. ஆன்மீக பாரம்பரிய அடிப்படையில் இந்த பிரசன்னம் இடம்பெற்றதாக நைனாதீவு விகாரையின் தலைமை பிக்குவின் பிரசன்னத்துக்கு வியாக்கியானம் கொடுக்கப்பட்டாலும் தையிட்டி விகாரை ஆக்கிரமிப்பு போன்ற அரசியல் நிகழ்ச்சி நிரல்களுடன் தொடர்புடைய நைனாதீவு விகாரையின் தலைமை பிக்கு இந்த நேரத்தில் ஈலிங்கம்மன் கோவில் பிரகாரத்தில் பூசைத்தட்டுடன் நின்றமை சற்று அசாதாரண ஒரு நகர்வாகவும் இருக்கக்கூடும். ரணிலின் ஆட்சி காலத்தில் GTF எனப்படும் உலகத்தமிழர் பேரவை பௌத்த முகங்களின் பிரசன்னத்துடன் காட்சிப்படுத்திய இமாலய பிரகடனம் இறுதியில் அடிவாங்கி பின்வாங்கிய நிலையில் இப்போது நைனாதீவு விகாரையின் தலைமை பிக்கு லண்டனில் அதிகமான ஈழத்தமிழ் பக்தர்களை கொண்ட ஈலிங் அம்மன் கோவிலில் பிரசன்னப்பட்டுள்ளமை வெறும் ஆன்மீக பாரம்பரியத்தின் அடிப்படையிலானதா
அல்லது அரசியல் காரணங்களுடன் தொடர்பு பட்டுள்ளதா என்பதில் சில ஐயங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. இவை இலங்கையை மையப்படுத்திய நிலவரங்கள். அடுத்து இந்திய நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், இந்தியாவிலிருந்து இன்னும் வெளியேறாமல் தங்கியுள்ள அனைத்து பாகிஸ்தானிய குடிமக்களையும் அடையாளம் கண்டு அவர்களை உடனடியாக வெளியேற்றுமாறு தமிழகம் உட்பட்ட அனைத்து மாநிலங்களின் முதல்வர்களுக்கு இந்திய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கராரான ஒரு உத்தரவை வழங்கியுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பின்னர் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான தொடர்பாடல்களும் ஒப்பந்தங்களும் துண்டிக்கப்பட்டு முறுகல் அதிகரித்து வரும் நிலையில் இந்தியாவின் அனைத்து மாநில முதல்வர்களும் தத்தமது மாநிலங்களில் வசிக்கும் பாகிஸ்தானியர்களை அடையாளம் கண்டு அவர்களின் நுழைவிசவுகளை அதாவது விசாக்களை மீளெடுத்து உடனடியாக அவர்களை பாகிஸ்தானுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். மருத்துவ சிகிச்சைக்காக இந்தியாவில் தங்கியுள்ள பாகிஸ்தானிய குடிமக்கள் கூட இன்னும் 3 நாட்களுக்கு மட்டுமே அங்கு தங்கியிருக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், மறைந்த பாப்பரசர் பிரான்சிஸின் இறுதி நிகழ்வுகள் இந்த பதிவு பதியப்படும் போது பல்லாயிரக்கணக்கான மக்களின் பிரசன்னத்துடன் இடம்பெற்று வருகின்றது. அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப், பிரித்தானிய பிரதமர் கேர் ஸ்டார்மர், பிரெஞ்சு அரசு தலைவர் இமானுவேல் மெக்ரன், உக்ரைனிய அரசு தலைவர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி உட்பட்ட உலக பிரபலங்களும் ஐரோப்பிய நாட்டு தலைவர்களும் நிகழ்வில் பங்கெடுத்து வருகின்றனர். இந்த நிகழ்வில் 50 நாட்டு தலைவர்களும் முக்கியமான 130 ராஜதந்திர பிரதிநிதிகளும் பங்கெடுத்து வருகின்றனர். உள்ளூர் நேரப்படி காலை 10 மணிக்கு சென்ட் பீட்டர்ஸ் பெசிலிக்காவில் இறுதிச் சடங்குகள் ஆரம்பித்தன. அதன் பின்னர் இன்று நண்பகலில் சென்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்திலிருந்து பாப்பரசரின் உடலப்பீழையின் ஊர்வலம் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட உள்ள புனித மரியாள் ஆகியோர் தேவாலயத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்குள்ள கல்லறையில் அடக்கம் செய்யப்பட உள்ளது. பாப்பரசர் பிரான்சிஸின் உடலப்பீழையை மூடும் வழிபாட்டுச் சடங்கு நேற்றிரவு நடந்த பின்னர் வத்திக்கானின் 3 நாட்களுக்குரிய துக்க தினம் அதிகாரபூர்வமாக முடிவுக்கு வந்தது. மூடிய கதவுகளுக்கு பின்னால் நடைபெற்ற உடலப்பீழையை மூடும் நிகழ்வில் பாப்பரசரின் உறவினர்களும் பங்கேற்றதாக வத்திக்கான் அறிவித்துள்ளது. உடலப்பீழை மூடப்பட்ட போது பாப்பரசரின் சில உடைமைகளும் பீழைக்குள் வைக்கப்பட்டு அந்த பீழை அறக்கிடப்பட்டது, அதாவது சீலிடப்பட்டது. பாப்பரசரின் பதவிக்காலத்தில் அச்சிடப்பட்ட நாணயங்களும் அவரது பதவிக்காலத்தின் சிறப்பு அம்சங்களை சுருக்கமாக கூறும் பத்திரமும் உடலப்பீழைக்குள் உள்ளே வைக்கப்பட்டது. பாப்பரசர் பிரான்சிஸை பொறுத்தவரை அவர் தனது இறுதிச் சடங்கை எளிமையாக நடத்த வேண்டும் என விரும்பியிருந்ததால் இறுதி நிகழ்வுகளில் எளிமை தெரிந்தது. பாப்பரசரின் உடல் ஒரு மரப்பெட்டியில் தான் வைக்கப்பட்டுள்ளது. பாரம்பரியமாக பாப்பரசர்களுக்கு ஈயம் மற்றும் ஓக் மரங்களால் ஆன பீழை பயன்படுத்தப்படுவது பாரம்பரியமானது. ஆனால் பாப்பரசர் பிரான்சிஸின் பீழை எளிமையாக உள்ளது. இதேபோல வழமையாகவே பாப்பரசர்களின் உடல் சென்ட் பீட்டர்ஸ் பெசிலிக்காவில் உள்ள கல்லறை வளாகத்தில் அடக்கம் செய்யப்படும் நிலையில் பாப்பரசர் பிரான்சிஸ் தனது உடல் அந்த இடத்தில் இல்லாமல் தனக்கு பிரியமான சென்ட் மரியா மேக்யூரில் தேவாலயத்தில் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என கோரிக்கொண்டதால் நூற்றாண்டுகளுக்கு பின்னர் சென்டா மரியா மேக்யூர் தேவாலயத்தில் பாப்பரசரின் உடல் ஒன்று அடக்கம் செய்யப்பட உள்ளது. பாப்பரசர் தனது கல்லறை எளிமையாக இருக்க வேண்டும் என தனது உயிலில் குறிப்பிட்டுள்ளதால் பாப்பரசரின் கொள்ளு தாத்தா பிறந்த வடக்கு இத்தாலியின் லிகூரியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட பளிங்கு கல்லால் ஆன அலங்காரங்கள் எதுவுமற்ற வகையில் இந்த கல்லறை உருவாக்கப்பட்டுள்ளது. தனது கல்லறையில் அலங்காரங்கள் எதுவும் இருக்கக்கூடாது என்றும் அதற்கு பதிலாக தான் ஆர்ஜென்டினாவில் பேராயராக பணிபுரிந்த போது அணிந்திருந்த சிலுவையின் உருவமும் தனது பெயரும் மட்டுமே கல்லறையில் பொறிக்கப்பட வேண்டும் என பாப்பரசர் கூறிக்கொண்டதால் அவரது விருப்பத்தின்படியே அவரது கல்லறையும் எளிமையாக உருவாக்கப்பட்டுள்ளது. அடுத்து ரஷ்யாவும் உக்ரைனும் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு மிக நெருக்கமாக இணங்கி வந்துள்ளதாக அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்க அரசு தலைவரின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்கோஃபுக்கும் ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டினுக்கும் இடையில் பேச்சுக்கள் இடம்பெற்ற நிலையில் ட்ரம்பின் இந்த அறிவிப்பு வந்துள்ளது. இறுதியாக பிரித்தானிய இளவரசர் ஆண்ட்ரூ தன்னை பாலியல் முறைகேட்டுக்கு உள்ளாக்கியதாக கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் பரபரப்பான ஒரு குற்றச்சாட்டை தொடுத்த விர்ஜினியா கியூப்ரே தற்கொலை செய்து கொண்டுள்ளார். உலகில் பரபரப்பை ஏற்படுத்திய பாலியல் சம்பவத்தில் சிக்கிய எப்ஸ்டீன் மற்றும் அவரது முன்னாள் காதலியான கிஸ்லைன் மேக்ஸ்வெல் ஆகியோர் தனது 17 வயதில் இளவரசர் ஆண்ட்ரூவுக்காக தன்னை கடத்தி சென்றதாக விர்ஜினியா கியூப்ரே ஏற்கனவே குற்றஞ்சாட்டிய நிலையில் தற்போது அவரும் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். எனினும் விர்ஜினியா கியூப்ரே கூறிய குற்றச்சாட்டை இளவரசர் ஆண்ட்ரூ கடுமையாக மறுத்து வந்தாலும் நீதிமன்றத்துக்கு வெளியே இந்த விடயம் தொடர்பாக விர்ஜினியா கியூப்ரேயுடன் அவர் ஒரு உடன்பாட்டை செய்து இந்த வழக்கை மீளெடுத்திருந்தார். இந்த நிலை நேற்று முன்தினம் வியாழக்கிழமை மேற்கு ஆஸ்திரேலியாவில் உள்ள தனது பண்ணை வீட்டில் தற்கொலை செய்த நிலையில் உடலமாக மீட்கப்பட்டார். 3 வார காலத்துக்கு முன்னர் தான் ஒரு வாகன விபத்தில் பலத்த காயமடைந்ததாக அறிவித்த கியூப்ரே இப்போது தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
பாலியல் கடத்தல் விசாரணைக்காக அமெரிக்க சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த எப்ஸ்டீனும் கடந்த 2019 ஆண்டில் சிறையில் தற்கொலை செய்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.